வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. திடீர்னு கொஞ்சம் வெளில போற வேலை வந்துடுத்து. டக்குன்னு ஒரு பிரஞ்சை முடிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு, சவ் கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டு நம்ம எப்பயும் பண்ற கூட்டு மாதிரி ரொம்ப மைல்டாவும் இருக்காது, அதுக்குன்னு ரொம்ப ஸ்பைசியாவும் இருக்காது. சாதத்துல பசஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு குக்கர்ல சாதம், பருப்பு, சவ் எல்லாமே ஒன்னா வச்சிட்டோம்னா ஒரே டேட்ல எல்லாமே ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வறுத்து அரைச்சி சேர்த்து தாளிச்சாலே இப்போ இந்த கூட்டு ரெடி ஆயிடும். இந்த கூட்டு இந்த சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். பருப்பு பொடியோ இல்ல கருவேப்பிலை பொடியோ சாதம் பிசைஞ்சுன்னு இந்த கூட்டு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் பிரமாதமா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இதுலயே காய்கறி பருப்பு எல்லாமே இருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் மீலாவும் நமக்கு இருக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும். இது போல ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு பிரஞ்ச் நமக்கு ரெடி ஆயிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுட்ட அப்பளம், இல்லைன்னா பொரிச்ச அப்பளம், வடாம், வத்தல், சிப்ஸ் எது வேணாலும் தொட்டுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஃபில்லிங்காவும் லைட்டாவும் அதே டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான சவ் கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு சவ் அப்ராக்சிமேட்டா ஒரு 200 கிராம் இருக்கும். தோலை சீவிட்டு இதை போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். குக்கர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சவ் நம்ம ஊற வச்சிருக்கிற பைத்தம்பருப்பு தண்ணியோடய சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கணும். குக்கர் விசில் வரதுக்குள்ள தேவையானதை வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம கூட்டுக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, பருப்பு செவந்து மிளகாய் நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பும் மிளகாயும் நல்லா வறுபட்டு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். லீவு நல்லா வறுபட்டதும் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா திருவினா தேங்காய் துருவல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் குறப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுது. இப்போ குக்கர் மூடி நம்ம திறந்துக்கலாம். சவும் பைத்தம்பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு. லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பைத்தம்பருப்பும் இது போல ரொம்ப குழையாம எதிர்தலா வெந்தா நல்லா இருக்கும். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இல்ல கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அது சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம கூட்டுக்காக வறுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சூடு ஆறிடுது. அதை நம்ம அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். கூட்டு பாருங்க சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இது போல லேசா குறப்பா நம்ம அரைச்சுக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துருவோம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு இது கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஒருவேளை ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னா நம்ம அரைக்கும் போதே அதுல 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நம்ம அரைச்சு விட்டோம் அப்படின்னா சீக்கிரமே திக்காயிடும். பாருங்க, இது மிக்ஸ் பண்ணும் போதே அழகா திக்காயிடுது. இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சில கரெக்டா இருக்கு. இது கொதிக்கட்டும். நம்ம கூட்டுக்கு வறுத்தோம் இல்லையா, அதே பேன்ல அந்த கூட்டுக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை கூட்டுல சேர்த்துலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு. இது சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு, தொகையில் சாதத்துக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதை இப்ப நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்க கொஞ்சம் சூடு ஆறும்போது இன்னும் கூட திக்கா இருக்கு. நல்லா ஆவி பறக்க சூடான சாதம், தாராளமா நெய் விட்டுண்டு இந்த கூட்டையும் விட்டு பசஞ்சு சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கொஞ்சம் அர்ஜென்ட்டா நான் வெளியில போயிட்டு இருக்கேன், அதனால சிம்பிளா இந்த சவ் கூட்டு நான் பொரிச்ச அப்பளாத்தையோ இல்ல சுட்ட அப்பளாத்தையோ நொறுக்கி இதுங்க அழகா அப்படி போட்டுண்டு
அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி பிரமாதமா இருக்கும். நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். இதே கூட்ட நம்ம பருப்பு பொடி பசஞ்சுட்டும் தொட்டு சாப்பிடலாம், இல்ல தயிர் சாதம் தொட்டு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். ஒரு கூட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அழகா ஒரு மீலை நம்ம அவசரத்துக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப நம்ம சௌச்சௌ கூட்டு சாதத்தை அப்பளம் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. ரொம்ப மைல்டாவும் இல்ல, ரொம்ப காரமாவும் இல்ல, செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா பைத்தம்பருப்பு வாசனையோட, நம்ம வறுத்தரைச்சு செய்திருக்கோம் இல்லையா, அந்த வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. பைத்தம்பருப்பு சேர்த்திருக்கோம். இந்த வெயில் காலத்துக்கு அது நமக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சௌச்சௌ கூட்டை நீங்க தொட்டுண்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், இல்ல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஈவன் நீங்க சப்பாத்தி பண்ணி அதுக்கு கூட தொட்டுன்னு சாப்பிடலாம், அதுவுமே நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட டக்குன்னு ஒரு பிரஞ்ச் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன்னா இந்த சௌச்சௌ கூட்டு நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவன் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இதை கொடுத்து விடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.